தீபாவளினாலே பட்டாசும் பலகாரம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த பலகாரத்தில் ஒன்று குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் இல்லாமல் தீபாவளி இல்லை. வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக குலாப் ஜாமுன் செய்யலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. முதல்ல கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதனுடைய அளவு 100 கிராம் இருக்கும். இந்த மாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது. நெய் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். இந்த மாவு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாவு ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மிதமான சூட்டுக்கு வந்தோடனே இது நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள், ஒரு முறை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சோடா உப்பும் இந்த ஏலக்காய் தூளும் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இதை நடுப்புறமாக லைட்டாக குழியோடு அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 400 மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அந்த 100 கிராம் கோதுமை மாவுக்கு 400 மில்லி அளவுக்கு பால் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த பால் நல்லா திக்னஸோட ஆடைகளோடு கிடைக்கணும். நல்லா பாலை ஹை ஃப்ளேமில் வச்சு பொங்க விடுங்க. பொங்கின பிறகு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த ஆடை கட்டும். அந்த ஆடையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே உள்ள அந்த பாலில் சேர்த்துக்கிட்டே வாங்க. நல்லா திக்காக ரப்படி மாதிரி இந்த பாலை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு நான் பொங்க விட்டு திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஆடைகளை உள்ளே எடுத்து விட்டுருக்கேன். பால் இந்த அளவுக்கு திக்காக வரணும். இப்போ இதை எடுத்து மிதமான சூட்டுக்கு ஆற விட்டுக்கலாம். நல்லா மிதமான சூட்டில் ஆறிருக்கு. இப்போ இந்த மாவோட இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மொத்தமாகவும் மிக்ஸ் பண்ண வேணாம். மாவை ரொம்ப அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிசைய வேணாம். லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லை குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே ரொம்ப ஹார்டாக கிடைக்கும். இந்த பாலை சுண்டை காய்ச்சி அந்த ஆடைகளோட இந்த ரபடி மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்படி செய்யும்போது நம்ம ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி பால் ஊற்றி பிசைஞ்சு அந்த மாவு எந்த பக்கத்தில் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த ரபடியை ஊற்றி இந்த மாவோடு பிசையும் போது அதே மாதிரி நமக்கு மாவு ரெடியாகி சாஃப்ட்னஸோடு கிடைக்கும். காசை வீணாக செலவு பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு நல்லா சாஃப்டாக ஜூஸியான குலாப் ஜாமுன் செஞ்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் இது ஊற விட்டுக்கலாம். இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். சுகர் சிரப் செய்யறதுக்கு அகலமான பேன் ஒன்று வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகருடைய வெயிட் பார்த்திங்கன்னா 200 கிராம். சுகர் ஜஸ்ட் கரைஞ்சி வந்தால் போதும். கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பீச் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சுகர் கரைஞ்சி வரட்டும். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இது நல்லா கரைஞ்சி கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம அந்த மாவுகளை உருட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா 10 நிமிஷம் ஊறிருக்கு. பால் ஊற்றி இந்த மாவு பிசையும் போது லைட்டாக பிசையுங்கன்னு சொன்னேன். இப்போ ஊறினதுனால நல்லா இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா விரிவு கொடுத்து நல்லா சாஃப்ட்னஸோட மாவு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை குட்டி குட்டி உருண்டைகளாக கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா வெடுப்பு வெடுப்பாக அந்த மாவு உங்களுக்கு வரும். நல்லா அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி உருண்டைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 14 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெயில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். உருண்டைகளை ஒரு 3 பேட்சாக சேர்த்துக்கிறேன். மொத்தமாக சேர்த்தாலும் சரியாக பொரிஞ்சு வராது. இப்போ 6 போல் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமும் வேணாம், ஹை ஃப்ளேமும் வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக குக் ஆகி ஈவனான கலரில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மற்ற உருண்டைகளையும் நான் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த சுகர் சிரப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருக்கோம். அது இப்போ சுகர் கரைஞ்சிருச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம சர்க்கரை கரைச்சா மட்டும் போதும். இப்போ அந்த பொரிச்சு வச்சுருந்த அந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். நம்ம இன்ஸ்டன்ட் மாவு வாங்கணும் அப்படின்னா சுகர் சிரப்பில் இந்த உருண்டைகளை சேர்த்து ஊற விட்டுருவோம். ஆனால் இதை நம்ம கொதிக்க விடணும். இந்த உருண்டைகளை சேர்த்து மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு பார்த்தோன்னா பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் ரெடி. இதை நல்லா ஆற விட்டு பரிமாறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.